Come on guys, let's explore. ஹாய் ஹலோ ஃபேமிலி. யூடியூப்பில் இருக்க ஆயிரக்கணக்கான என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ்களை தாண்டி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி எஜுகேஷ்னல் வீடியோ பார்க்குற உங்களுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். லாஸ்ட் வீடியோவில் நர்சிங் எக்ஸாம்ஸோடைய பைபிளான என்ட்லெக்ஸ் புக்ஸ் பற்றியும் அதனுடைய யூனிட்ஸ் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த என்ட்லெக்ஸ் புக்ஸை நல்லா தரவாக படிக்கிறது மூலிமா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது மூலிமா எய்ம்ஸ், ஜிப்மர், எம்ஆர்பி போன்ற ஸ்டேட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கான ஃபவுண்டேஷனையும் நம்மளால் ஸ்ட்ராங்காக போட முடியும். ஒரு காம்ப்ரிஹென்ஷனான நாலேஜ் வந்து இந்த புக் நமக்கு ஆஃபர் பண்ணுது. இந்த புக்கில் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி 20 யூனிட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் யூனிட் பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் யூனிட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த எக்ஸாம் பேட்டர்ன். இந்த யூனிட்டில் ஒரு கொஷின் எப்படி இருக்கும், எப்படிலாம் கேட்பாங்க, அந்த ஒரு கொஷின் இருக்குன்னா அதை எந்த ஆங்கிளில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்ற மாதிரி டீட்டெயிலான டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். ஆனால் இதில் கொடுத்துருக்க ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸை படித்த பிறகு தான் இந்த ஃபவுண்டேஷன் இல்லாமல் நம்ம எவ்வளவு தான் கான்செப்ட்ஸ் படித்தாலும் அது அவ்வளோ எஃபெக்டிவாக ப்ரிப்ரேஷனில் இருக்காதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். ஒவ்வொரு மிஸ்டேக்காக பண்ணி கற்றுக்கிறத விட ப்ரியராக கைடன்ஸ் வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர், ரைட்? ப்ரிப்ரேஷன் ஜேர்னி எஃபெக்டிவாக மாறுறதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜியை இப்போ பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ ஹாவ் டு மேக் யுவர் மைண்ட் ஃபார் த எக்ஸாம். எந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, எதுக்காக எழுத போகிறீங்கன்றதில் யூ மஸ்ட் பி கிளியர் அபவுட் இட். எய்ம்ஸ், ஜிப்மர், இஎஸ்ஐசி அண்ட் மிலிட்ரி எக்ஸாம்ஸ் அண்ட் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்ஸ்னு எவ்வளோ நர்சிங் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் உங்களுடைய இண்டிவிஜுவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் ஜாப் ப்ரொஃபைல் பற்றி A to Z இன்ஃபர்மேஷன்ஸை வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. அது பற்றின நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்ட் ஸ்டடியிங் த சிலபஸ். நம்ம எந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்காக படிக்கிறதுக்கு முன்னாடியும் அந்த எக்ஸாமை முதல்ல படிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எஃபெக்டிவாக இருக்கும். சிலபஸை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள். யூ வில் டெஃபினெட்லி கெட் சம் ஐடியா வாட் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தே ஆஸ்கிங், த ஃபார்மேட், த கண்டென்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அந்த இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ். ஓவராலாக உங்களுக்கு ஒரு அவுட்லைனே கிடைக்கும் அந்த எக்ஸாம் பற்றி. சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாலே என்ன படிக்கணும், என்ன படிக்கக்கூடாதுன்றதுல நீங்கள் கிளியராக இருக்கும். தென் டாப்பர்ஸோடைய இன்டர்வியூஸ் அண்ட் அந்த ஃபீல்டில் ஆல்ரெடி எக்ஸ்பர்ட்டாக இருக்கவங்களுடைய ஒப்பீனியனை பேஸ் பண்ணி நம்ம ஹைலி ரெக்கமெண்டட் புக்ஸை வந்து பை பண்ணி வச்சுக்கலாம். தென் த இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங் த கொஷின். ஒரு கொஷினை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது தெரிஞ்சால் தான் நம்ம படிக்கும்போது அந்த ஆங்கிள்லேயும் சேர்த்து நம்மளால் அந்த சப்ஜெக்டை கவர் பண்ண முடியும். அதில் சில இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லெவல் ஆஃப் காக்னிட்டிவ் எபிலிட்டி. Generally, the levels of cognitive ability include knowledge, understanding, applying, analyzing, synthesizing, evaluating and creating. ஜென்ரலாக நம்ம ஒரு எக்ஸாம்ஸ்க்கு கொஷின் அட்டென்ட் பண்ணும்போது பிளான் ஆஃப் ஆக்ஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண கற்றுக்கணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். தி நர்ஸ் நோட்ஸ் blanching, coolness and edema at the peripheral intravenous site. On the basis of these findings, the nurse should implement which action? Remove the IV line, apply a warm compress, check for a blood return, measure the area of filtration. இந்த கொஷினில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பேஷண்ட் இருக்கார். ஆஸ் எ பார்ட் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் அவருக்கு வந்து ஐவி ஃப்ளூயிட்ஸ் வந்து கிடச்சிட்ருக்கு. இப்போ அந்த ஐவி லைன் போட்டிருக்க சைட்டில் வெளுத்து போன மாதிரியாகவும் ரொம்ப சில்னஸாகவும் அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருக்கிறதையும் ஒரு நர்ஸ் வந்து நோட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி பிளான் ஆஃப் ஆக்ஷன் எதுவாக இருக்குன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. இந்த கொஷினில் இருக்க எல்லா ஆப்ஷன்ஸுமே கரெக்டு தான், ஆனால் ஆன்சர் ஒன்று தான். கொடுத்துருக்க கொஷின்லேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஐவி ஃப்ளூயிட்ஸோடைய ஃப்ளோ வந்து ஒழுங்காக போகலை, அந்த இடம் வந்து எடிமேட்டடாக டேமேஜாக இருக்குது. இப்போ நம்ம பிளான் ஆஃப் ஆக்ஷன் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கணும்னா ஃபர்தராக எந்த டேமேஜும் ஆகாமல் இருக்கணும். ஸோ ஃபர்தராக இந்த சரௌண்டிங் டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்க நம்ம ஆல்ரெடி டேமேஜை காஸ் பண்ணிகிட்ருக்க அந்த ஐவி லைனை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸோ த ஆன்சர் இஸ் ரிமூவ் த ஐவி லைன். ஒன்ஸ் நம்ம அந்த ஐவி லைனை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கு வார்ம் கம்ப்ரெஸ் கொடுக்குறதோ இல்லைனா அந்த மெஷர் த ஏரியா ஆஃப் த இன்ஃபில்ட்ரேஷன் எவ்வளோ எடிமேட்டஸாக இருக்குன்றத மெஷர் பண்ணுறதோ அந்த மாதிரி செகண்டரி ஆக்ஷன்ஸ் வந்து வி கேன் டூ லேட்டர். காக்னிட்டிவ் எபிலிட்டியை அப்ளை பண்ணி பிளான் ஆஃப் ஆக்ஷனை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி கரெக்டான ஆன்சர்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சேஃப் அண்ட் எஃபெக்டிவ் கேர் என்வரான்மெண்ட். இதில் மேனேஜ்மெண்ட் ஆஃப் கேர். இப்போ நிறைய கேசஸ் இருக்குன்னா அதில் எதை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவோம் அப்படின்றத, எது இம்பார்ட்டன்ட் எது வைட்டல்ன்றதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுற மெத்தட். தென் இன்ஃபெக்ஷன் அண்ட் கண்ட்ரோல். இந்த கேஸ் ஆஃப் கம்யூனிகபிள் டிசீஸ்னால்
நம்ம என்ன ப்ரையாரிட்டிஸ் கொடுக்கணும் அப்படின்ற க்ரைட்டீரியாவில் வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். The nurse has received the client assignment for the day. Which client should the nurses assess first? இந்த கொஷினில் என்ன கேட்குறாங்கன்னா, ஆப்ஷன்ஸில் 4 கேசஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு நர்ஸாக இருந்தால் இந்த 4 கேசஸில் வந்து ஃபஸ்ட்டு எந்த கேஸ் வந்து அசஸ் பண்ணுவீங்க அப்படின்றது கொஷின். ஸோ நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனையுமே வந்து கிளியராக படித்து பார்த்து ஒரு அனலைஸ் பண்ணி அதில் வந்து ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். த கிளைண்ட் ஹூ நீட்ஸ் டு ரிசீவ் சப்குட்டேனியஸ் இன்சுலின் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட். ஒரு கிளைண்ட் இருக்காங்க, அவங்க வந்து டயபெட்டிக் கிளைண்ட். அவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். அந்த கிளைண்ட் வந்திருக்காங்க உங்ககிட்ட. தென் த கிளைண்ட் ஹூ ஹேஸ் எ நாசோகாஸ்ட்ரிக் டியூப் அட்டாச் டு த இன்டர்மிட்டன்ட் செக்ஷன். தென் செகண்ட் கிளைண்ட் வந்து யாருன்னா, அவங்களுக்கு ஆல்ரெடி என்ஜி டியூப் போட்டிருக்காங்க, சக்ஷனோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த கிளைண்ட்டும் இருக்காங்க அவங்கக்கிட்ட. தென் த கிளைண்ட் ஹூ இஸ் 2 days போஸ்ட் ஆப்ரேட்டிவ் அண்ட் இஸ் கம்ப்ளைனிங் ஆஃப் இன்சிஷனல் பெயின். ஏதோ ஒரு சர்ஜரி பண்ண பேஷண்ட்ஸ் வந்து 2 days முன்னாடி சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அந்த இன்சிஷனில் பெயின் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் த கிளைண்ட் ஹூ ஹேஸ் எ பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆஃப் 50 mg/dl அண்ட் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் பிளட் விஷன். நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் என்ன? 70 to 110 mg/dl. இப்போ நம்ம கொடுத்துருக்க பேஷண்ட்க்கு 50 mg/dl தான் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக பேஷண்ட் வந்து ஹைப்போகிளைசிமிக்கில் இருக்காங்க. சிம்டம்ஸும் வந்து அவங்களுக்கு டெவலப் ஆகிட்டுருக்கு. இருக்கிற 4 கண்டிஷன்ஸில் க்ரிட்டிக்கலாக இருக்கிறது இந்த ஹைப்போகிளைசிமிக் கண்டிஷன் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அசஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷன் 4. இதுவே அடிஷ்னலாக 5th ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து ஹெவி ப்ளீடிங்கோட ஒரு பேஷண்ட் வந்திருக்காங்க அப்படின்னு 5th சினாரியோ கொடுத்துருந்தா நம்ம ஆப்வியஸாக 5th அந்த ஆக்சிடெண்ட் கேஸை தான் வந்து சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ப்ளீடிங்கை அரெஸ்ட் பண்ணுறது தான் வந்து இந்த இடத்துல ப்ரையாரிட்டியாக இருக்கும். ஸோ ஆப்ஷனை நல்லா படிச்சுட்டு நீடுக்கு ஏற்ற மாதிரி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஆன்சரை சூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்த்துடலாம். The nurse prepares to care for a client on contact precautions who has a hospital-acquired infection caused by methicillin-resistant Staphylococcus aureus. The client has an abdominal wound that requires the irrigation and has a tracheostomy attached to a mechanical ventilator which requires frequent suctioning. The nurse should assemble which necessary protective items before entering the client's rooms. ஒரு இன்ஃபெக்ஷனோடு இருக்க பேஷண்ட்ஸ்க்கு கேர் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நர்ஸ் என்னென்னலாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்ற மாதிரி தான் கொஷின். இதில் வந்து எந்த இன்ஃபெக்ஷன் அதோடைய மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே அதுக்கேற்ற மாதிரியான ப்ரொடெக்டிவ் ஐட்டம்ஸை நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ வாங்க ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். க்ளவுஸ் அண்ட் கவுன்ஸ், க்ளவுஸ் அண்ட் ஃபேஷியல், க்ளவுஸ், கவுன் அண்ட் ஃபேஷியல், க்ளவுஸ், கவுன் அண்ட் ஷூ ப்ரொடெக்டர்ஸ். To answer this question, we should know the mode of transmissions of methicillin-resistant Staphylococcus aureus. இது எதனாலலாம் ஸ்ப்ரெட் ஆகும்? ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்ட், கண்டாமினேட்டான சர்ஃபேஸ், இல்லைனா ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆகிருக்க பர்சன் வந்து ஸ்காஃப் ஸ்னீஸ் பண்ணும்போது ஏர்பான் மூலியமாகவும் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இந்த ஆஸ்பெக்டெல்லாம் நம்ம வந்து ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ we have to wear gloves and gown and also the facial. ஸோ we have to think logically. நம்ம இதில் ஒரு ஆஸ்பெக்டை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட மோட் ஆஃப் ட்ரான்ஸ்மிஷன், த ரிஸ்க் ஆஃப் கெட்டிங் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடும். ஸோ நம்ம எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் திங்க் பண்ணி கரெக்டான ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின். தேர்ட் ஆஸ்பெக்ட் இஸ் ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். நம்மக்கிட்ட ஒரு 10 டயபெட்டிஸ் பேஷண்ட் இருந்தாலும் அட் தி எண்ட் நம்ம ஒரு 10 இண்டிவிஜுவலாக தான் அவங்கள கன்சிடர் பண்ணுவோமே தவிர டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரே கேட்டகரியில் அவங்கள கொண்டு வர மாட்டோம். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய தேவையும் தனித்தனியாக தான் இருக்கும். எப்போ நம்ம பேஷண்ட்டை இண்டிவிஜுவலாக கன்சிடர் பண்ணி அவங்களுடைய இண்டிவிஜுவல் நீடை அட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் ட்ரீட்மெண்ட்லேயும் ப்ராக்ரெஸ் இருக்கும். சேம் கேட்டகரியில் மட்டும் இல்லை, ஹியூமனுடைய டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்லேயும் நீட் மாறிட்டே தான் இருக்கும். ஸோ கொஷினில் என்ன ஸ்பெசிஃபிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரியான ஸ்பெசிஃபிக் நீட் ஐடென்டிஃபை பண்ணி ஆப்ஷன்ஸை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே புரியும். The nurse is choosing age-appropriate toys for a toddler. Which toy is the best choice for this age? கொஷினில் டாட்லர்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு நம்ம ஆன்சர் ரீட் பண்ணுவோம். பசில், டாய் சோல்ஜர்ஸ், லார்ஜ் ஸ்டேக்கிங் பிளாக்ஸ், ஏ கார்ட் கேம் வித் லார்ஜ் பிக்சர்ஸ். இல்லை பசில் அண்ட் டாய் சோல்ஜர்ஸ் வந்து பாப்பா வாயில் வச்சுக்கிறது முழுங்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தென் த கார்ட் கேம் வித் லார்ஜ் பிக்சர்ஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபால்ஸ், ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன்ஸ். தென்
ரிமைனிங் இருக்கிறது லார்ஜ் ஸ்டாக்கிங் பிளாக்ஸ். இது வந்து டாட்லர்ஸ்க்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். இருக்கிற ஆப்ஷனில் இது அப்ரோப்ரியேட்டாக இருக்கும். ஏன்னா டெவலப்மெண்ட் ஏஜில் டாட்லர்ஸ் 1 to 3 இயர்ஸில் இருக்க பாப்பாஸ் வந்து இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து எது ஆம், எது டிஸ்ஆம், எது பெனிஃபிட் அந்த மாதிரி அவங்க லாஜிக்காக யோசிக்காமல் தே ஆக்ட் ஆன் தர் இன்ட்ரெஸ்ட், க்யூரியாசிட்டி பிரகாரம் அவங்க வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ த அப்ரோப்ரியேட் டாய்ஸ் ஃபார் த toddler is large stacking blocks. ஸோ ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஸ்பெக்டில் கொஷினில் கொடுத்துருக்க கேட்டகரி, த ஏஜ், பீப்புள், டெவலப்மெண்டல் ஏஜ் எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்து சைக்கோ சோஷியல் இன்டெகிரிட்டி. நார்மலான சோஷியல் லைஃப்பில் ஒரு பர்சன் வந்து எப்படி அவங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி கோப் அப் பண்ணுறாங்க, எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி நம்ம அப்ரோப்ரியேட்டான ஆன்சர்ஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கே நல்லா புரியும். A client with end-stage chronic obstructive pulmonary disease has selected guided imaginary to help cope up with the psychological stress. Which client statement indicates an understanding of this stress reduction measure? Chronic obstructive pulmonary disease உடைய end stageல இருக்க ஒரு பேஷண்ட்டை நீங்களே இமேஜின் பண்ணிக்கங்க. அவர் கண்டிப்பாக அண்டர் அப்சர்வேஷனில் ஸ்ட்ரிக்டான ஒரு மெடிக்கேஷன் ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிவிட்டு ஆல்வேஸ் ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணிவிட்டு சைக்காலஜிக்கல் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருப்பார். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணுறதுக்காக நம்ம கைடட் இமேஜினரி டெக்னிக்கை வந்து சஜஸ்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு பேஷண்ட் கைடட் இமேஜினரி டெக்னிக்குடைய தெரப்பியூட்டிக் யூஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தால் அவருடைய ரெஸ்பான்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கொஷின். கைடட் இமேஜினரி டெக்னிக்னால் நம்ம பேஷண்ட்டை வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை ஒரு இமேஜையோ ஃபோக்கஸ் பண்ண சொல்லி அவங்களுடைய மைண்டை வந்து டைவர்ட் பண்ண வைக்கிறது. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய சிம்டம்ஸ் பற்றியோ அவங்களுடைய டிசீஸ் கண்டிஷன்ஸ் பற்றியோ நினைக்காம அவங்க திங்கிங்கை வந்து நம்ம மாடுலேஷன் பண்ணுறது தான் கைடட் இமேஜினரி டெக்னிக்ஸ். கொடுத்துருக்க ஆப்ஷனில் விச் ஒன் இஸ் இண்டிகேட்டிங் த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் ஆஃப் த பேஷண்ட் இஸ் த ஃபோர்த் ஒன். ஸோ ஆப்ஷன் இஸ் ஃபோர்த். த பெஸ்ட் திங் அபவுட் திஸ் இஸ் that I can use it anywhere and any time. அவர் எப்பப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறாலோ, எப்பப்பெல்லாம் அவர் வந்து ஆங்ஸைட்டியாக இருக்கோ, அப்போல்லாம் வந்து அவர் கைடட் இமேஜினரி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவருடைய தாட்ஸை வந்து அவரால் டைவர்ட் பண்ண முடியும். ஸோ தட் த கிளைண்ட் வில் ஃபீல் பெட்டர். அதர் ஆப்ஷன்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்கள். கைடட் இமேஜினரி டெக்னிக்கோடைய தெரப்பியூட்டிக் பர்பஸ் புரியாதவங்க எப்படி எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்கன்றதை we can see. சைக்கோசோஷியல் ஏரியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய எம்பத்தி இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டோடைய ஃபீலிங்ஸை நம்மளோட இடத்துல இருந்து வச்சு பார்த்து நம்ம கொஷின்ஸை ரீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் பெட்டராக ஆன்சர் பண்ண முடியும். தென் அனதர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இட்ஸ் ஃபிசியாலஜிக்கல் இன்டெகிரிட்டி. இந்த ஆஸ்பெக்டில் நம்ம கிளைண்ட்டுக்கு ஹொலிஸ்டிக்கான கேர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது ரிஸ்க்கு கம்மியாக எஃபெக்டிவ்னஸ் அதிகமாக இருக்க ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய டைவர்சிஃபைடான நாலேஜை காம்ப்ரிஹென்சிவாக கேர் ஃபார்மேட்டில் நமக்கு பேஷண்ட்டுக்கு ப்ரொவைட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கே பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நம்ம ஒவ்வொரு கீ ஆஸ்பெக்ட்ஸ்க்கும் சில கொஷின்ஸ் பார்த்து ரெஃபர் பண்ணுறது எதுக்காகனா நம்ம கண்டென்ட் படிக்கும்போது அந்த ஆஸ்பெக்ட்லேயும் அந்த கண்டென்ட்டை படித்து கவர் பண்ணுன்ற ஒரே இன்டென்ஷன் தான். சரி வாங்க கொஷின் பார்க்கலாம். பேசிக் கேர் அண்ட் கம்ஃபர்ட் அந்த கீ ஆஸ்பெக்டில் வந்து a client with Parkinson's disease develop akinesia while ambulating, increase the risk for falls. Which suggestions should the nurse provide to the client to alleviate this problem? Parkinson disease என்னதுங்க? The loss of the dopamine producing nerve cells in the brain. ரைட்டுங்களா? இப்போ டோபமைனோட யூஸ்வலான ஒர்க் என்ன? கோஆர்டினேஷன் அண்ட் மூமெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ். இப்போ பேஷண்ட்க்கு பார்க்கின்சன் டிசீஸ் இருக்கிறதால மசில் மூமெண்ட்லேயும் கோஆர்டினேஷன்லேயும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். கொஷினில் அக்கினீஷியான்னு கொடுத்துட்டாங்க. மோஸ்ட்லி பார்க்கின்சன் டிசீஸ் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வந்து பிராடிகைனீஷியா இருக்கும், அதாவது ஸ்லோ மூமெண்ட். இங்கே அக்கினீஷியான்னு கொடுத்ததால ஃப்ரீசிங் ஆர் நோ மூமெண்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு நடக்கும்போது மூமெண்ட்டே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுதான். அதனால் மூமெண்ட்டே கோஆர்டினேஷனே இல்லாதப்ப அவங்க விழுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை எப்படி அலிவேட் பண்ணுறதுக்கான ஆஸ் எ நர்ஸாக வந்து we have to give some suggestions. ஆப்ஷன்ஸ் பாருங்கள். யூஸ் எ வீல் சேர் டு மூவ் அரவுண்ட், ஸ்டாண்ட் எரெக்ட் அண்ட் யூஸ் எ கேன் டு ஆம்புலேட், கீப் த ஃபீட் க்ளோஸ் டுகெதர் while ambulating and use a walker, consciously think about walking over the imaginary lines on the floor. ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ்லேயும் பாருங்கள். வீல் சேர், கேன், வாக்கர் அப்படின்னு சப்போர்ட்டிங் டிவைஸ் வச்சு நம்ம வாக்கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஹேண்டிகேப்டு பர்சனுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பட் Parkinson's disease patient is not a handicapped person. He just have some neurological problems.
So fourth one will be suit for them. Fourth is the correct option answer. கேட்டிருக்க கொஷினில் இருக்க ஃபேக்ட்ஸை கொடுத்துருக்க ஆப்ஷன் கூட ரேஷனலைஸ் பண்ண நம்ம கற்றுக்கிட்டாலே நம்மளால் மேக்ஸிமம் கொஷின்ஸ்க்கு கரெக்டான ஆன்சர்ஸை வந்து கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். The nurse monitors a client receiving digoxin for which early manifestations of digoxin toxicity. Digoxin toxicity உடைய early manifestation என்னன்னு தான் கொஷின். டிஜாக்சின் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கார்டியாக் ட்ரக். இது வந்து கார்டியாக் கிளைகோசைட். இது வந்து டைரக்ட்லி இன்ட்ராக்ட்ஸ் வித் த கார்டியாக் மசில். இட் யூஸ்ட் டு மேனேஜ் அண்ட் ட்ரீட் த ஹார்ட் ஃபெயிலியர் அண்ட் டு கண்ட்ரோல் த வென்ட்ரிகுலர் ரேட்ஸ் இன் த கிளைண்ட்ஸ் வித் ஏட்ரியல் ஃபிப்ரிலேஷன். இதோடைய டாக்ஸிசிட்டி வந்து யூஸ்வலாக மேனிஃபெஸ்ட் இன் த ஜிஐ சிஸ்டம். ஸோ ஆப்ஷனில் ஜிஐ சிஸ்டம் ரிலேட்டடாக எது இருக்குதுன்னு பாருங்கள். Anorexia means it's an eating disorder that's related to GI system. So our answer is anorexia. Then others facial pain, photophobia, yellow color precipitation that's not directly related to GI system. So we could eliminate. Digoxin toxicity உடைய most common early manifestation என்னதுலானா gastrointestinal disturbances such as anorexia, nausea and vomiting. Then neurological abnormalities like fatigue, headache, depression, weakness, drowsiness, confusion, nightmares and facial pain, personality changes and ocular disturbances. இதெல்லாம் கூட வந்து டிஜாக்சின் டாக்ஸிசிட்டி உடைய சயின்ஸ் தான். பட் கொஷினில் ஏர்லி சயின்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணதால் நம்ம இதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். A magnetic resonance imaging study is prescribed for a client with suspected brain tumor. The nurse should implement which action to prepare the client for the test. நம்ம யூஸ்வலாக எம்ஆர்ஐக்கு பேஷண்ட்டை ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் மெட்டல் வந்து உங்ககிட்ட இருக்கா, லைக் கம்பல், பிரேஸ்லெட், ரிங்ஸ் அது மாதிரி ஏதாவது இருந்தால் நம்ம கழட்டி வைக்க சொல்லுவோம். தென் நம்ம வந்து ஹிஸ்ட்ரியும் கேட்போம். ஏதாவது பேஸ் மேக்கர் உங்களுக்கு வச்சுருக்காங்களா, இல்லை ஆர்த்தோபேடிக் ஹார்ட்வேர்ஸ் ஏதாச்சும் இம்ப்ளான்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஹிஸ்ட்ரியும் கேட்போம் இல்லையா. அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுற செக்லிஸ்ட்டு வந்து மெட்டல் ஆப்ஜெக்ட் ரிமூவலிங். ஏன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ் இஷ்யூ வர்றதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை வந்து செக் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். த நெக்ஸ்ட் ஒன். A client with renal insufficiency has a magnesium level of 3.5 milliequivalent per liter. On the basis of this laboratory result, the nurse interprets which sign as the significant. நார்மல் மெக்னீஷியம் லெவல் என்னதுங்க 1.8 to 2.6 மில்லி ஈக்குவலன்ட் பர் லிட்டர். கொடுத்துருக்க டேட்டாலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா பேஷண்ட் வந்து ஹைப்பர் மெக்னீஷியமியாவில் இருக்காங்க. பிளட் ஸ்ட்ரீமில் மெக்னீஷியம் லெவல் அதிகமாச்சுன்னா நியூராலஜிக்கல் சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். சச் ஆஸ் நியூராலஜிக்கல் டிப்ரெஷன், ட்ரௌசினஸ், செடேஷன், லெதர்ஜி, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், மசில் வீக்னஸ் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகும். தென் பிராடிகார்டியா, ஹைப்போடென்ஷன் ஆல்சோ அக்கா. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் நியூராலஜிக்கல் மேனிஃபெஸ்டேஷன் எதுன்னு பாருங்கள், ட்ரௌசினஸ். ஆப்ஷன் வந்து ஆன்சர் டு ட்ரௌசினஸ். தென் பேஷண்ட் வந்து ஹைப்பர் மெக்னீஷிமியாவில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிராடிகார்டியா அண்ட் ஹைப்போடென்ஷன் தான் வருமே தவிர ஹைப்பர்பீனியாவும் ஹைப்பர் டென்ஷனும் வராது. ஃபிசிக்கல் ஹைப்பர் ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரௌசினஸ். ஆல்மோஸ்ட் நம்ம ஃபஸ்ட் யூனிட்டில் கொடுத்துருக்க எல்லா கீ ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டோம். த ஓவரால் சம்மரைஸ் ஆஃப் திஸ் வீடியோ இஸ், எந்த ஒரு எக்ஸாம்ஸ் நம்ம கிராக் பண்ணணும்னு நினச்சாலும் ஃபர்ஸ்ட் we have to make our mind for that exams, then we have to understand the blueprint for that particular exams and have to build a strong foundation for that exams and thinking about the short term and long term realistic goals. நம்ம செட் பண்ணுற கோல்ஸ் வந்து that should be realistic. ஒரே நாளில் 10 லெசன் முடிச்சிருவோம் அந்த மாதிரி ஓவர் ட்ராமேட்டிக்காக இல்லாமல் நம்ம என்ன பாசிபிள் ஒன் டே ஒன் டாபிக் அந்த மாதிரி ரியலிஸ்டிக் கோல்ஸை செட் பண்ணி தென் ஷார்ட் டேர்ம் டார்கெட்ஸ்லாம் அச்சீவ் பண்ணி லாங் டேர்ம் கோல்ஸை வந்து ரீச் பண்ணணும். ஃபார் த சக்ஸஸ் யூ ஹாவ் டு பி கன்சிஸ்டன்ட் த்ரூ அவுட் யுவர் ப்ரிப்ரேஷன். த டெடிகேஷன் இஸ் த ஒன்லி திங் மேட்டர்ஸ் அட் த லாஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதனாச்சும் டவுட் இருந்தால் அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோவில் கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி டிபார்ட்மெண்ட் வைஸாக வீடியோஸ் போடலாம். தென் 50 MCQs ஃபார் ஈச் டாபிக். தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஐ ஹோப் ஸோ. ஆக்சுவலி இது என்னுடைய ஃபர்ஸ்ட் எலாபரேட் வீடியோ. ஸோ உங்களுக்கு எதனாச்சும் சஜஷன்ஸ் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன்ஸ். ஐ எம் ஈகர் டு சேஞ்ச். தேங்க்யூ guys. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட்.